1 தெசலோனிக்கேயர் 1:5 சொல்லப்படுகிற எங்கள் சுவிசேஷம், எல்லாம் சொல்லுங்கள், எங்கள் சுவிசேஷம் அது வசனத்தோடு மட்டும் அல்ல, அது வல்லமையோடும் அது பரிசுத்த ஆவியுடைய முழு நிச்சயத்தோடு வந்து இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். அவருடைய வசனம் ஒரு நாள் வெறுமையாக திரும்புறதில்லை. இங்கே நாம் எதுக்கு வந்துக்கிறோம்? என் ஆண்டவர் என்னுடைய கூட பேசணும், என் ஆண்டவருடைய வார்த்தை அது எனக்குள்ளே வரணும். அது புதுப்பிக்கிற வார்த்தை, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அதுக்குள்ள உயிர் இருக்குது. எபிரேயர் 4:12 வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையான ஜீவனும் அதுக்குள்ள என்ன இருக்குது? வல்லமையுடையதாக இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டை எவ்வளோ ஷார்ப், அவ்வளோ கூர்மையான பட்டயமாக இருக்குது, கூர்மையாக இருக்குது கர்த்தருடைய வார்த்தை. வசனம் பேசும்போது சில சமயம் குத்தணும். அல்லேலூயா சொல்லணும்.